இந்த சின்ன பையன் எனக்கு ஒரு தம்பி வேணும்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட அடம்பிரிக்கிறான். அப்பாவும் அம்மாவும் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வாப்பா, அவனுக்கு ஒரு தம்பி வந்துடும்னு சொல்லி ஒரு ஹாஸ்டலில் ஒரு பையனை தத்தெடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போனால் அங்கே நிறைய பசங்க இருக்காங்க. யாரை தத்தெடுக்கிறதுன்னு ஒரே குழப்பம். அங்கே ஸ்டூவர்ட்னு ஒரு எலி இருந்துக்கிட்டு இங்கே இருக்க பசங்க பேரெல்லாம் சொல்லி இவங்களை நீங்கள் தத்தெடுத்தா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்னு அவங்க கேட்க, அதுக்கு ஸ்டூவர்ட் சொல்கிறான், நான் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன், நான் ஒரு எலின்னு சொல்லி இங்கே வர யாருமே என்னை கூப்பிட்டு போகலன்னு, அதனால தான் இங்கே இருக்க எல்லாரோட பேரும் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். இதை கேட்ட அவங்க நம்ம ஸ்டூவர்டையே கூட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பையனும் ஸ்கூல் விட்டு வரான். அப்பா அம்மாவும் தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி போய் காட்டுறாங்க. அந்த பையனும் இந்த எலியா என் தம்பி என்னை ஏமாத்திடுங்கன்னு சொல்லி போயிடுறான். அப்போ ஸ்டோர் சொல்கிறான் அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு. அப்பா அம்மாவை போக போக உன்னை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்டோர் ரூம் போகும்போது அங்கே நிறைய விளையாட்டு பொருளாக இருக்குது. அதோட ஒரு போட்டும் இருக்குது. அதை நான் ஓட்டி பார்க்கலாமான்னு ஸ்டூவர்ட் கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை வேணாம், நாளைக்கு எனக்கு ஒரு காம்படிஷன் வருது, அதில் நான் இந்த போட்டை ரிமோட் மூலமாக ஓட்டணும்னு. அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன் வருது. அந்த பையனும் அப்பாவும் போட்டு எடுத்துகிட்டு போய் போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஸ்டூவர்ட் அந்த பையன் ரிமோட் மறந்துட்டு போயிட்டான்னு அதை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்க ஒருத்தங்க காலில் மிதித்து அதை உடச்சிட்றாங்க. அதை பார்த்த பையன் எல்லாம் போச்சு, நான் இனிமேல் இந்த ரேஸில் கலந்துக்க முடியாதுன்னு வருத்தப்படுறான். அப்பாவும் ஆறுதல் சொல்கிறாரு. ஸ்டூவர்ட் எல்லாம் ஏன் தப்பு தான்னு வருத்தப்படுறான். அப்பாவும் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு எலி ரேஸில் கலந்துக்குன்னு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட அப்பா அம்மா ஓடி போய் பார்த்தா ஸ்டூவர்ட் அந்த போட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்பா அம்மா பயந்து போய் ஸ்டூவர்ட் திரும்ப வந்துடுன்னு சொல்ல, இல்லை என் அண்ணன் ஜெயிக்கணும்னு சொல்லி ஸ்டூவர்ட் முன்னாடி போயிட்டே இருக்கான். அங்கே ஒரு பையன் தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு எல்லார் போட்டியும் தண்ணியில் கோக்குறான். அடுத்து ஸ்டூவர்ட் போட்டியும் தள்ளிவிட போகிறான். அதை பார்த்து இந்த பையன், அதில் என் தம்பி இருக்கான், அவனை நீ எதுவும் செஞ்சிடாதுன்னு அந்த பையன் கூட சண்டை போடுறான். அந்த டைமில் ஸ்டூவர்ட் ஜெயிச்சிடறான். எல்லாரும் எலி ஜெயிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் சொல்கிறான், எலின்னு சொல்லாதீங்க, அவன் என் தம்பி அப்படின்னு சொல்கிறான். ஃபைனலாக அந்த பையன் ஸ்டூவர்டை தம்பியை அக்செப்ட் பண்ணிக்கிறான்.